ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். நியூட்டன் ஃபோர்ஸ் படிச்சிருப்போம். அதே போல் நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் 11th படித்த 6th சாப்டருக்கு அப்படி சிமிலராக தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கும். அங்கே நீங்கள் நியூட்டன் ஃபோர்ஸ்னு படிச்சிங்கன்னா இங்கே கூலும் ஃபோர்ஸ்னு படிப்பீங்க. அங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு படிச்சிங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபீல்டுன்னு படிப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டேட்டிக். அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் இங்கே எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸு. அங்கே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இங்கே எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ நம்ம அதை படித்து இங்கே படிச்சும்போது அங்கே நம்ம என்ன படிச்சிருப்போம், ஃபோர்ஸ் F is directly proportional to m1 m2 by r2 படிச்சிருப்போம். அப்படி தானே? இப்போ எப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டுடைய மாசஸ் அதிகமாக இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதிகமாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வெயிட் இல்லையா, W = mg தான் இங்கே. ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் ஸ்டேட்ஸ் தட் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். நான் எடுக்கிறது 2 பாயிண்ட் சார்ஜ் எடுக்கிறேன். எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே கன்சிடர் பண்ணுறது எல்லாமே பாயிண்ட் சார்ஜ் தான் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா பாயிண்ட் சார்ஜுக்கு தான் டைமென்ஷன் கிடையாது, அது எந்த விதமான அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. சப்போஸ் நம்ம பாயிண்ட் சார்ஜ் எடுக்காமல் ஒரு சர்ஃபேஸ் சார்ஜோ இல்லை ஒரு வால்யூம் சார்ஜ் எடுத்தோம்னா அது என்ன பண்ணோம், வேறு இதோட மிங்கிள் ஆக ட்ரை பண்ணோம் இல்லையா. நம்ம பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது டைமென்ஷன் கிடையாதுனால எந்த விதமான அஃபெக்ட்ஸும் கிடையாது, பண்ணாது. ரைட்டா? அதனால தான் சொல்கிறோம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ். அப்போ இந்த மேக்னிடியூட் சார்ஜோட மேக்னிடியூட் என்னது, Q1 Q2 அண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும், ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், நார்த் போலையும் சவுத் போலையும் தூரத்தில் வைக்கணுமா இல்லை கிட்ட வைக்கணுமா, நியர்பையா இல்லை டிஸ்டன்ஸா? நல்லாவே தெரியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு போல்ஸை கிட்ட கொண்டு வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஒரு போலை அந்த கார்னர்லேயும் ஒரு போலை இந்த கார்னர் வச்சோம்னா நமக்கு வந்து ஃபோர்ஸுடைய ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. அப்போ டிஸ்டன்ஸ் கூட கூட ஃபோர்ஸுடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா குறையுது. அதுதான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுடைய மீனிங். அட் த சேம் டைம் நான் 2 சார்ஜ் எடுக்கிறேன், 2 பாயிண்ட் சார்ஜு. சப்போஸ் நான் வந்து ஒரு சார்ஜை வந்து 1 Qன்னு எடுக்கிறேன். ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து இதை வந்து ஒரு 1 கூலும் வச்சுக்கிறோமே, இதையும் +1 கூலும் அப்படின்னு எடுத்தால் என்ன வரும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, Q1 Q2 என்னன்னு கேட்டால் வாட் இஸ் த Q1 Q2? அப்போ என்ன பண்ணுவேன், 1 × 1 1 அவ்வளோதான் போடுவேன். சப்போஸ் ரெண்டுமே 10 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், 10 × 10 100. அப்போ சார்ஜஸுடைய வேல்யூ அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. ஏன்னா அது எப்படி தான் இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக தானே இருக்குது. மேலே நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் இருந்தால் தான் இங்கே கூடுச்சுன்னா இங்கே குறையும். ஆனால் நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது கூடனா அதுவும் கூடும். ஸோ அதுதான் அவருடைய கான்செப்ட். எப்படி மாசஸ் கூடுச்சுன்னா நம்ம நியூட்டன்ஸ் வந்து என்ன சொன்னார்னா ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே கான்செப்ட் தான் இங்கே. நீங்கள் மாஸ் இருக்கிற இடத்துல சார்ஜை போடுங்க, அங்கே மாஸ் இஸ் த பேசிக்னா இங்கே சார்ஜ் இஸ் த பேசிக், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அங்கேயும் டிஸ்டன்ஸ் தான் படிச்சிருப்போம். அங்கே நம்ம ஃபைனலாக ஈக்குவல் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம், அங்கே ஜின்னு போடுவோம், இங்கே நம்ம கேன்னு போடுறோம். F = K × Q1 Q2 by R². அப்போ கேன்றது நம்மளாம் வச்ச ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அப்போ இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, 1/1 / 4/ε0. இது வரைக்கும் நம்ம இந்த ε0 அப்படின்ற ஒரு வேல்யூ படிச்சிருக்கே மாட்டோம். ε0னா வேறு ஒன்றுமே கிடையாது, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அது என்ன பெர்மிட்டிவிட்டி, இப்போ நம்ம வந்து ஒரு காப்பர் இருக்குது, நீ காப்பருக்கு வந்து 2 பக்கமும் வயர் மூலமாக சப்போஸ் காப்பர் ராடு அதுக்கு வயர் மூலமாக கரண்ட்டு கொடுத்தா என்ன பண்ணும், அதை கரண்ட் அலோவ் பண்ணுமா அலோவ் பண்ணாதான் அலோவ் பண்ணும். அதே ஒரு வுட்டு இருக்குது, வுட்டுக்கு போய் நம்ம 2 வயர் எடுத்துகிட்டு ஒரு பேட்டரி மூலமாக பவர் கொடுத்தோம்னா என்ன பண்ணோம், வுட்டு வந்து அலோவ் பண்ணாது. அதுதான் பெர்மிட்டிவிட்டி. எப்படி வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை அந்த பவரை தன் வழியாக பெர்மிட் பண்ணுதோ, எப்படி காப்பர் தன் வழியாக அந்த இதை பெர்மிட் பண்ணுதோ, அதே போல் ஃப்ரீ ஸ்பேஸும் என்ன பண்ணும்னா சில படிப்போம், அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு படிப்போம், லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதை சிலதை வந்து என்ன பண்ணும், பெர்மிட் பண்ணும், ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்மிட் பண்ணாது, சம் ஆஃப் தம் வந்து என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். ஸோ அப்போ ஒரு வேக்கம் ஸ்பேஸு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸுக்கு என்ன இருக்குன்னா நேச்சுரலாகவே பெர்மிட்டிவிட்டி இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கலாக அது பெர்மிட் பண்ணுது. ஸோ அதோடைய வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 8.85 10⁻⁻12
ஸோ இந்த எப்சிலான் நாட்டுக்கு நமக்கு யூனிட் தெரிஞ்சுக்கிறோன்னா ரொம்ப சிம்பிள். இதான எப்சிலான் நாட்டு. எப்சிலான் நாட்டை அப்படியே வச்சுக்கோங்க. எப்சிலான் நாட்டை இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா எஃப் கீழே வந்துடுமா? அப்போ 1/f. ஒன்று ஃபோர்ஸோட யூனிட் என்னது? நியூட்டன். அது மேலே வரும்போது என்ன ஆகும்? நியூட்டன் பவர் -1. சாரி, நியூட்டன் எப்சிலான் நாட் வேணும் அப்படின்னா எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 1/f q1 q2/r². நமக்கு எப்சிலான் நாட்டு யூனிட் வேணும்னா இதை அப்படியே கொண்டு வந்துடலாமா? அப்போ 1/f. 1/fனா 1 நியூட்டனா? அப்போ நியூட்டன் மேலே வரும்போது நியூட்டன் இன்வெர்ஸ் ஆகும். கூலும் ஸ்கொயர்டு மீட்டர் பவர் -2. ஸோ அப்போ நியூட்டன் -1 மீட்டர் பவர் -2 கூலும் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து எப்சிலான் நாட்டுடைய ஃபார்முலா. நம்ம யூனிட் நம்மளாவே கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் கேன்றது என்னது? நம்ம சொன்னோம் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் சொன்னோமா? அப்போ கேக்கு எப்படி யூனிட் கண்டுபிடிப்பீங்க? கேக்கு வேணும் என்ன பண்ணிக்கலாம்? இந்த டேர்மை கிராஸ் பண்ணிக்கலாமா? எஃப்வுடைய யூனிட் வந்து நியூட்டன். ஆறு ஸ்கொயர்னா டிஸ்டன்ஸ் ஸ்கொயரு, அதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர்டு. இந்த ரெண்டு சார்ஜும் கீழே வரும்போது ப்ராடக்ட்டில் டினாமினேட்டர் வந்துருமா? அப்போ கூலும் பவர் -2. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கூலும்ஸ் லாவுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்து இதோடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம படிக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா. அடுத்து வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும்ஸ் லா அண்டு நியூட்டன்ஸ் லான்னு படிக்கணும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு கூலும்ஸ் லாவுடைய இம்பார்ட்டன்ஸ். இப்போ கூலும்ஸ் லா நம்ம படிச்சிருந்தோம். F = K × Q1 Q2/r² படித்தோம் இல்லையா? அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் த 2 பாயிண்ட் சார்ஜ். ஒன்று வந்து Q1, இன்னொன்று Q2. ரெண்டுமே பாயிண்ட் சார்ஜ் தான், 0 டைமென்ஷனில் எடுத்திருக்கோம். இப்போ ரெண்டுமே என்ன அப்படின்னா, நான் ரெண்டுமே எடுக்கிறது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், இல்லை ரிப்பல்சிவாக இருக்கலாம். பட் நான் இங்கே ரெண்டுமே பாசிட்டிவாக எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோமே. அப்போ பாசிட்டிவாக எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா நம்ம அடுத்து படிப்போம். சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸுடைய டைரெக்ஷன் வெளிநோக்கி இருக்கும். சார்ஜஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து இன்வர்டாக இருக்கும். நான் இங்கே ரெண்டுமே பாசிட்டிவாக எடுத்துறதுனால ஃபோர்ஸ் வந்து நான் வெளி நோக்கி போட்டிருக்கேன். நம்ம அடுத்து படிப்போம் ஏன் வந்து இதாகுதுன்னு. அப்போ அந்த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ், இப்போ பொதுவாகவே நம்ம நியூட்டன் சொல்லி கொடுத்துருப்பாரு. ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கு அப்படின்னா, இப்போ ஏபின்ற ரெண்டு ஆப்ஜெக்ட்னா அந்த ஏன்ற ஆப்ஜெக்ட் பி மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்துச்சுன்னா பதிலுக்கு என்ன பண்ணோம்? பீன்ற ஆப்ஜெக்ட் ஏ மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஈவன் நம்ம வந்து கையில் ஒரு பால் எடுத்து வால்ஸில் எரிஞ்சோம் அப்படின்னா நம்ம வால்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம். திருப்பி என்ன பண்ணோம்? வால்ஸ் வந்து நம்ம மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் இல்லையா? பால் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்து கொண்டு வரும். அப்போ ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். அதே கான்செப்ட் தான் இங்கே. இந்த சார்ஜ் Q1 என்ன பண்ணுது அப்படின்னா Q2 மேலே ஒரு ஃபோர்ஸை ஆட் பண்ணுது. Q1 Q2 மேலே ஒரு ஃபோர்ஸை ஆட் பண்ணுது. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த F21 எப்படி போடுறது அப்படின்னா, யார் மேலே அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு போடணும். அதான் F2 தான். 2 மேலே தான் ஆக்ட் ஆகுது F2. யாருனாலும் ஆக்ட் ஆகுது? Q1னால ஆக்ட் ஆகுது. அதனால் F21 வெக்டார். அப்போ K × Q1 Q2 R² அதெல்லாம் காமன் தான். இந்த இடத்துல R12 கேப் ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் a யூனிட் வெக்டார். ஸோ இதுதான் டைரக்ஷனை காமிக்குது. ஃபோர்ஸ் எங்கேருந்து எங்கே போகுது? அப்போ சார்ஜ் Q1 இருந்து தானே Q2க்கு போகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா R12 கேப். ஸோ இப்போ R12 cap it is a unit vector which is used to show the direction of the charge. சார்ஜ் எங்கேருந்து எங்கே போகுது. இப்போ இதே ஒரு பாயிண்ட் எழுதிட்டோம்னா அதை வச்சு அடுத்த பாயிண்ட் ஈஸியாக எழுதலாம். இந்த ஃபோர்ஸ் ஆன சார்ஜ் இப்போ Q1 Q2க்கு மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்துச்சுன்னா அதே ஃபோர்ஸை என்ன பண்ணும்? Q2 வந்து Q1 மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அதனால் ஆரோ மார்க்கை பாருங்கள், டுவர்ட்ஸ் த Q1. அப்போ இங்கே ஃபோர்ஸ் யார் மேலே ஆக்ட் ஆகுது? Q1 மேலே. அதனால தான் F1. யாருனால ஆக்ட் ஆகுது? 2. அப்போ F12 வெக்டார். அதே Q1 Q2 எல்லாமே சேம். இந்த இடத்துல மட்டும் தான் வேறு வரும். ஆரோ மார்க் எங்கேருந்து வருது? 2ல் இருந்துன்னா 1க்கு வருது. அதனால் R21 கேப். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு இது வரலாம். எப்பயுமே வந்து நம்ம இது நியூட்டன்ஸ் லாவில் படிச்சிருப்போம். ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ் சிம்பிள் போடுவோம். ஆக்ஷனும் ரியாக்ஷனும் மேக்னிடியூட் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் டைரக்ஷன் வேறு. ஸோ இது இங்கேருந்து இந்த பக்கம் போகுது, அப்போ டைரக்ஷன் வேறு. இது இங்கேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா R21 கேப் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் R12. R12க்கு அப்படி ஆப்போசிட்டில் வருது இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம்? R12 ஈக்குவல் டு மைனஸ் R21 கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் R12 வெக்டார் போட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 மார்க் பண்ண இந்த 2ல் போய் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த F12 வெக்டாரை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல R21 கேப்புக்கு பழுதா மைனஸ் R12 கேப் போடுறேன்.
அப்போ போட்டோனையுமே இந்த F12 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இப்போ ஈக்குவேஷன் 1 வருதா, ஈக்குவேஷன் 1ல் லெஃப்ட் சைடில் நம்ம என்ன இருக்கும் F21. அப்போ F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F21 வெக்டார். அப்போ கூலம்ஸில் அவள் ஒபே பண்ணுதா, ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அடுத்து பாரு, எக்ஸ்பிரஷன் ஃபார் கூலம்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் த பாயிண்ட் சார்ஜ். நான் ஏற்கனவே சொன்னேன், கூலம்ஸ் வந்து அவர் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டது வந்து பாயிண்ட் சார்ஜை மட்டும்தான் எடுத்திருக்காரு. அதனால் வந்து சார்ஜஸ் வேல்யூ வந்து ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அதோடைய டைமென்ஷன் வந்து வேறு டைமென்ஷன் 1 2 3 4 அப்படி போச்சுன்னா இந்த லா வந்து ஒபே பண்ணாது. அப்போ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒன்லி ட்ரூ ஃபார் த பாயிண்ட் சார்ஜ், 0 டைமென்ஷனல் சார்ஜஸ். ஸோ அடுத்து போத் ஃபோர்ஸஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் என்ன வித்தியாசம், நியூட்டன் ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ் ரெண்டுமே என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா ஃபோர்ஸுடைய வேல்யூ குறையும். ஸோ அப்போ இது வந்து சிமிலாரிட்டிஸ், ரெண்டு ஃபோர்ஸுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ். போத் நியூட்டன் அண்ட் கூலும் ஃபோர்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்.